நம்ம கவலைப்பட்டது மாதிரியே கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்துருச்சு. ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். மதத்தை வச்சு திமுக கன்னியாகுமரி, திருநெல்வேலி இங்க உள்ள கிறிஸ்தவ மக்கள்கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா போதகர்களுக்கு பணம் கொடுத்து, இந்த திமுக பணம் கொடுத்து திமுக பக்கமா ஓட்டு போடுறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கட்டுக்கதைகளை உருவாட்டி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோல சொல்லி இருந்தோம். கடைசியில் அது உண்மையா நடந்துருச்சு. நேத்து ஒரு ஆர்சி சர்ச்சில் மக்களுக்கு சர்ச்சு முடிச்சு விநியோகம் பண்றதுக்காக சில துண்டு பிரசுரங்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வசனம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அதுல எழுதியிருக்கிறபடி திமுக ஓட்டு போடுறதுக்கு ஏத்த மாதிரி எழுதியும் வச்சிருக்காங்க. இத சில அந்த பங்கு ஆர்சி சர்ச்சில் பங்குன்னு சொல்லுவாங்க, அந்த பங்குல உள்ளவங்க கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்தா போராட்டம் நடத்தி நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு இந்த விஷயம். சோ கிறிஸ்தவ மக்களே, கன்னியாகுமரி கிறிஸ்தவ மக்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இந்த திமுக உங்களை பாதுகாக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நல்ல ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க, உங்க பாதுகாப்பு முக்கியமா, தமிழகத்தோட பாதுகாப்பு முக்கியமா? அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவ மக்களுக்கா இருக்கட்டும், முஸ்லிம் மக்களுக்கா இருக்கட்டும், கடைசி இந்த 5 வருஷத்துல திமுக என்ன செஞ்சுச்சு? நீங்க எல்லாம் பெருமையா நினைக்கிறீங்க திமுக தான் கிறிஸ்தவங்களை காப்பாத்துங்க. நல்லா யோசித்துக்கோங்க. கடைசி 5 வருஷத்துல ஒரு சர்ச்சு கூட நீங்க கன்னியாகுமரியில கட்டல. அந்த நிலைமையில தான் இருக்கு. ஆனா உங்களை தேர்தல் சமயத்துல கிறிஸ்தவ மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. இனியும் நீங்க இந்த திமுகவோட வலையில விழாம சிந்திச்சு செயல்படுங்க. இன்னைக்கு காலையில ஒரு சர்ச்சில் பேசும்போது சொன்னார் பாஸ்டர், நீங்க சிந்தித்து வாக்களிங்கள் அப்படின்னு. அதை மட்டுமே எல்லாரும் ஃபாலோ பண்ணி சிந்தித்து வாக்களிங்க. தேவையில்லாம இந்த திமுக பணத்தை வாங்கிட்டு கைக்கூலிகளா இருக்கிற போதர்களை நம்பி உங்க வாக்குகளை வீணடிக்காதீங்க.